ஹாய் வணக்கம் guys. இது உங்க டாப் டக்கர் தமிழ் நான் உங்க டாப் இந்தியாவில் நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கே நல்லா தெரியும். அக்னி சிறல் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அதோடைய கண்டினியூஷன் தான் இனியும் நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோ சேனல் நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இதில் கேபிள் ஒன்று ப்ரெஸ் பண்ணுறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போன வீடியோல நம்மளோட அப்துல் கலாமும் நாராயணனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ராட்டோ ப்ராஜெக்டுக்காக உடைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மற்ற நாட்டில் இருக்க அந்த ராக்கெட்ஸ் பத்தியெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம நாராயணனுக்கு ரொம்ப பிடிச்சது ரஷ்யன் எக்யூப்மெண்ட்ஸா தெரியுது. அந்த ரஷ்யன் மேட் அந்த ஐட்டம்ஸ் பத்திலாம் நம்ம நாராயணனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தது. அவங்கள அந்த ரஷ்யன் ஆளுங்களை பண்ண முடிஞ்சா நம்ம இந்தியாவால ஏன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனை ரஷ்யன் எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு நாராயணனுக்கு கிடைச்சிது. நாராயணனும் அப்துல் கலாமும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் நிறைய இன்ஃபர்மேஷனை ஒன்னா செய்து கேதர் பண்ணி அவங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை பத்தி டிபேட் பண்ணி அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. நிறைய விஷயத்துல சில டைம்ல அப்துல் கலாம் தெரிஞ்சதை நம்ம நாராயணனுக்கு அவர் சொல்லுவாரு. அப்போ அப்துல் கலாம் டீச்சராகவும் நாராயணன் ஸ்டூடெண்டாகவும் மாறிடுறாரு. அதுவே சில டைம்ல நாராயணுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்துல் கலாம் தெரியாத ஒரு விஷயத்த அவர் சொல்லும் போது நாராயணன் டீச்சராகவும் அப்துல் கலாம் ஒரு ஸ்டூடெண்டாகவும் மாறி அதை விஷயத்த கத்துக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்றதையும் அவர் அப்துல் கலாம் சொல்றாரு. என்னதான் அவங்க உழைச்சிட்டு இருந்தாலும் ஒரு இந்தியாவால அந்த ராக்கெட்டை கம்ப்ளீட்டா எந்த ஒரு வெளிநாடு உதவி இல்லாம செய்யறது கஷ்டமா தெரிஞ்சது அப்துல் கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்டாவது ஒரு மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து வர வைக்காம இந்தியாவால பண்றது கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சது. ராட்டோ மோட்டாரே பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து அவங்க வர வச்சாதான் இவங்களால பண்ண முடியும் அப்படின்ற நிலைமைக்கு இருந்தாங்க. அப்ப இவங்க யோசிச்சுட்டே இருக்கும் போது இஸ்ரோல அப்ப கொஞ்ச நாள்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பாபு அப்படின்ற ஒரு ஆளு கிட்ட இந்த விஷயத்த பத்தி அவர் கேட்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிஃபைடான ஆளு தான். இந்த இந்த ஃபீல்ட்ல ரொம்ப குவாலிஃபைடான ஆள் தான். பட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பிசினஸ் மைண்ட் செட்டான ஒரு ஆள். எந்த விஷயத்தையுமே ஒரு பிசினஸா தான் அவர் பார்ப்பாரு. அப்ப அந்த பாபு கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எப்பதான் எந்த இம்போர்ட்டும் இல்லாம நம்ம எந்த நாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணாம நம்ம நாட்டிலேயே எப்போ தனியா நம்ம ராக்கெட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் ஒரு ஆலோசனை மாதிரி நம்ம பாபு கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவரு எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, அதை பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் அடுத்த நாள் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த நாள் அவர் சொன்ன டைமுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே நீங்க பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங்ல தான் அந்த விஷயத்துல தான் நீங்க கரெக்டா கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா நம்ம இந்தியா இம்போர்ட்டே பண்ணாம தனி ராக்கெட்டை உருவாக்க முடியும், அது சாத்தியம் தான் சார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல சேஞ்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுல சில இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்கான்ட்ராக்ட் பிரைவேட் கம்பெனிக்கு அந்த விஷயத்துக்குலாம் சில மேனுஃபேக்சர் பண்றதுலாம் சப்கான்ட்ராக்ட் விடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேள்வி அதிகாரம் யாருன்னா அந்த இஸ்ரோல இருக்க ஒருத்தருக்கு தான் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்றாரு. அப்பதான் அந்த வேலை கொஞ்சம் ஃபாஸ்டா முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் டக்குன்னு இந்த மாதிரி இவ்வளவு இத்தனை வருஷமா தொடர்ந்து ஒரே ஃபார்ம் அட்மினிஸ்ட்ரேஷன் போகும்போது திடீர்னு இந்த மாதிரி புதுசா ஒரு ஆள் அட்மினிஸ்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்துல் கலாம் கிட்ட சொல்லும் போது எல்லாருக்கும் ஆச்சரியம். இருந்தாலும் அப்துல் கலாம் அவர் சொன்ன பாயிண்ட்ஸ், நம்ம பாபு சொன்ன பாயிண்ட்ஸ்ல இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் அவர் புரிஞ்சுக்கிட்டு அதுல எது கரெக்டா இருக்கும் எது கரெக்டா இருக்காது அப்படின்னு பிரிச்சு பார்த்து அதுல என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி அடுத்த நாள் நம்ம விக்ரம் சாராபாய் கிட்ட எடுத்துட்டு போய் அதை கொடுக்குறாரு. அதை எடுத்துட்டு போய் காமிக்கும் போது அவரும் நல்லா யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இதை கரெக்டா முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்துல் கலாம் மேல இருக்க நம்பிக்கையோட அந்த ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இறங்குறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு ஃபண்டிங்கும் நிறைய தேவைப்படும். அதாவது காசு, நம்ம பணம் ரீதியா நிறைய பணம் செலவாகும், நிறைய ஆளுங்களை நம்ம நிறைய இன்ஜினியர்ஸை உள்ள வேலை செய்ய வைக்கணும் அப்படின்ற நிறைய பிரச்சனைகளும் இருந்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியும் போது என்னதான் இவ்வளவு ஐடியா சொன்ன அந்த பாபு பிசினஸ் மைண்ட் செட்ல இருந்திருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு இதன் மூலமா நல்லா தெரியுது. ஆனா
அவர் இந்த பிசினஸ் மைண்ட் செட்டாலேயே அவர் வந்து ரொம்ப நாள் இஸ்ரோல நீடிக்கல. நைஜீரியால அவருக்கு வந்து நல்ல பெரிய ஒரு இடத்துல இருந்து நல்ல சேலரியோட நிறைய ஒரு பெரிய வேலை கிடைச்சதுனால அவர் வந்து இஸ்ரோல இருந்து வெளியேறிட்டு நைஜீரியால போயிட்டு அந்த வேலையில சேர்ந்துட்டாரு. அதனால அந்த பிசினஸ் மைண்ட் செட்டாலே அவர் வந்து அந்த விஷயத்துல இஸ்ரோல ரொம்ப நாள் நீடிக்கல. இருந்தாலும் அவரோட அந்த பிசினஸ் மைண்ட் செட், அந்த ஆலோசனை அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாமால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த விஷயத்துல வந்து அவர் ரொம்பவே வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாரு. அதுக்கப்புறம் ராட்டோ மோட்டாரை வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்ணாடி இல்லை பிளாஸ்டிக்கால அந்த அந்த மோட்டாரோட கேசிங் எல்லாம் ரெடி பண்றாங்க. நல்ல எனர்ஜி தர ஃபியூவலா ரெடி பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ராக்கெட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் முடிஞ்சவனே, அதோட வேலை முடிஞ்சவனே அந்த பார்க் வந்து கலிண்டி வெளியேறிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ராக்கெட் ஃபாஸ்டா போற மாதிரியும் செய்யறாங்க. ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மாதிரி அதையும் டிசைன் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். அதுக்கு மேல என்ன நடக்குது, அந்த ராட்டோ மோட்டார் கரெக்டா வேலை செய்தா, ராக்கெட்ல பிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட், அது ராக்கெட்ல அது ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல எல்லாம் அது நான் பாஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ராக்கெட்டை பறக்க விடுவாங்களா, இந்தியாவால தனி ஃபர்ஸ்ட் எந்த ஒரு கண்ட்ரியோட உதவி இல்லாம இந்தியாவால இண்டிபெண்டா ஒரு ராக்கெட்டை உருவாக்க முடியுமா, அதுவும் டிஃபென்ஸ் ராக்கெட், பார்க்கலாம். அதுக்கு வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.